தெரியுங்களா? ஜீவகணல் என்று எல்லாத்துக்குமே தெரியும். போனா தானே அதிகமா இருக்கு, கெட்டதானே நாட்டுல நிறைய இருக்கு. அடுத்தவர் இரு, பொறுமையாரு. ஏன் வேப்படுற? ஏன் தனிச்சு கொந்தளிக்கிற? சரி பொறுமையா சொல்லிடுவோம். குப்பையா பெரிய மேட்ரு, எல்லா பேரும் போட்டு போப்பா, நான் எடுத்து போறேன்ப்பா. போப்பா, இது ஒரு பெரிய மேட்ரு சொல்லிட்டு எல்லா குப்பையும் ஒரு இடத்துல போட்டு போப்பா, நான் வந்து தள்ளி போட்டு போறேன். பெரிய மேட்ராப்பா இது பெரிய மேட்ரா? நான் அல்றியா குப்பை இல்லையா? உங்களுக்கு குப்பை நான் பெருமையா நினைக்கிறியா? உங்களுக்கு குப்பை நான் பெருமையா நினைக்கிறேன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போன் பண்றியா, பக்ரைன்ல இருந்து. சிவகங்கையில ராம்நாட்ல எல்லாம் விவசாயம் இல்லாம பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கெல்லாம் வரலையா அந்த கோபம்? அன்னைக்கெல்லாம் வரல இந்த கோபம். ஆனா திருவண்ணாமலை அங்கிட்டு ஒரு 10-20 பேர் மரம் வெட்ட போய் செத்தாங்க. அன்னைக்கெல்லாம் வரல இந்த கோபம். ஆனா எப்படியோ ஏதோ ஒரு கால சூழ்நிலையில கரெக்டான நேரத்துல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா அவ்வளவு பேர் வந்திருக்கீங்க பாருங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஃபாரின்ல கக்கூஸ் கொடுக்கிற தமிழர்கள், ஃபாரின்ல 30வது மாடியில கண்ணாடி துடைக்கிற தமிழர்கள், ஃபாரின்ல காருக்கு வந்து பாலிஷ் போடுற தமிழர்கள், அத்தனை பேர் காலையில உண்டாவது இருக்காங்க. ஒருவேளை சோறு ஒரு நாள் பூரா ஒட்டகம் வைக்கணும். ஒரே ஒரு வேளை சோறு சாப்பிட்டுட்டு ஏன் ஊர் மாவட்டத்துக்காரன், சிவகங்கைக்காரன், மதுரைக்காரன், ராம்நாட்டுக்காரன், தமிழ் பேசுறவன் எல்லா பேரும் ஒரு வேளை சோறு தின்னுட்டு ஒரு நாள் பூரா வெயில்ல ஒட்டகம் வச்சுக்கிட்டு இருக்கியா, கொத்தடிமையா இருக்கியா? தெரியுமா? தெரியுமாயா? இதுக்கெல்லாம் காரணம் என்னையா? விவசாயிகளை நீங்க மதிக்காதது, விவசாயிகளை நீங்க கண்டுக்கிறாரு, வெளிநாட்டு பொருளை வாங்கி தின்றது, வெளிநாட்டு பொருளை வாங்கி நக்கிறது, வெளிநாட்டு பொருளை வாங்கி உடுத்துறது. காஞ்சிபுரத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு வார்த்தை கொடுக்கறது இல்ல. ஏதோ ஒரு பட்டு, ஏதோ ஒரு சிட்டுன்னு ஒருத்தி